ஸ்ரீ சங்கராடிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை ஏகாதசி திதி மதியம் 1:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் மாலை 6:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 6:57 வரை, அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 10:02 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வியதிபாதம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் மதியம் 1:45 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌளவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியானது விஜயா ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. அதுபோக இன்றைய தினம் அந்த வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துடுறது இல்லையா, அதனால இன்னைக்கு வியசிரா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத ஸ்ரார்த்தம் என்று சொல்வார்கள். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவதியின் பேரு. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக காரி நாயனார் குரு பூஜை அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கார். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:30 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:49 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4 மணிக்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:52 முதல் காலை 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:58 முதல் 9:26 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:54 முதல் மதியம் 12:22 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:49 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:38 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். அன்புநாதன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கிரகங்களை ஆக்டிவேட் செய்ய இயலுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது என்னுடைய ஜோதிடர் எனது ஜாதகத்திலே சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் வீக்கா இருக்கு, நீச்ச பலத்தோட இருக்கு, அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும் உங்க ஜாதகத்துல. அந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணாதான் நீங்க அந்த கொஞ்சம் வசதி வாய்ப்புலாம் நல்லா இருக்கும், உங்களுடைய கடன்லாம் அடைக்க முடியும், அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பரிகாரம் செய்வதன் மூலம் ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் செய்ய முடியுமா, ஒரு கோளினை நம்மால் இயக்க முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்மால் கிரகத்தை கட்டுப்படுத்த இயலாது. நீங்க என்னதான் பரிகாரம் செய்தாலும் முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறது எதுக்காகங்கிறத பார்த்துக்கணும். இந்த கிரகத்தை நாம் ஆக்டிவேட் செய்யணும்னு சொன்னா நம்ம தானே கடவுளா மாறிடுவோம் இல்லையா. கடவுளுக்கு கட்டுப்பட்டவைதான் கிரகங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவதுதான் இந்த கிரகங்கள். அந்த கிரகங்களினுடைய பணி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை மனிதர்களுக்கு அளிப்பதுதான் இந்த கிரகங்களினுடைய பணிகள் என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களின் மூலமாகத்தான் நாம் கட்டுப்படுத்தப்படுகிறோமே தவிர நம்மால் கிரகத்தை எந்த காலத்திலும் கட்டுப்படுத்த இயலாது. பரிகாரம் பண்ணணும்னு சொல்ற சார் அப்படின்னு சொன்னா
அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு சொன்னா, அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற்போல் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய மனமானது பக்குவப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் அத்தனையுமே தங்களுக்குரிய கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பவர்கள். ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு 8ஆம் பாவத்துல போய் ஒரு சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. உதாரணத்திற்கு இந்த நேயர் சொல்லியிருக்கார், எனக்கு சுக்கிரன் நீச்ச பலத்தோட இருக்கிறதுனால நான் ரொம்ப கடனால அவஸ்தைப்படுறேங்கிற மாதிரி என் ஜோசியர் சொல்லியிருக்காருன்னு சொல்றார். அப்படி 8ஆம் பாவம் நம்ம எடுத்துட்டா கூட ஒரு கும்ப லக்னத்திலே பிறந்திருப்பார். 8ஆம் இடத்திலே சுக்கிரன் நீச்ச பலத்தோடு இருக்கும் பொழுது இவர் என்னதான் சேர்த்து வச்சாலும் எல்லாமே இவருக்கு விரைவாயிண்டே போயின்னு இருக்கு. அதுவும் எப்படி சுக்கிரன் போன்ற செயல்கள், அதாவது ஆடம்பர செலவுகளாக செய்து கொண்டே இருப்பார். வீண் கௌரவத்திற்காக செய்யக்கூடிய செலவுகள் என்பது இவருக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்படி அதுக்கு ஒரு சுக்கிரனுக்கு போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கோ, சுக்கிரஸ்தலமாகிய ஸ்ரீரங்கத்துக்கு போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னால் அந்த செலவுகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கின்ற அந்த திறனை இவர் வளர்த்து கொள்வாரே தவிர நிச்சயமாக செலவு என்பது ஆகத்தான் செய்யும். அப்படி செலவழிப்பதை கூட எப்படி பயன்படுத்திக்க வேண்டும் சொன்னா, ஆடம்பர செலவுகள்னு சொன்னா ஒரு கல்யாணம்னு வரும் பொழுது ரொம்ப கிராண்டா விருந்து வச்சு ஒரு 2000 பேர் ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போடுறாருன்னு சொன்னா அது சுப செலவு தானே. அவருடைய கௌரவத்திலும் கூட அவர் ஆடம்பரமாக செலவழிப்பதிலும் கூட ஒரு நன்மை என்பது நடக்குமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றாற்போர் அவர் செலவழிக்க வேண்டும். அதே சுக்கிரனே பார்த்தோம்னா இப்ப இந்த பார்ட்டின்னு சொல்றா பாருங்க, இந்த மது விருந்து அந்த மாதிரிலாம் செய்யறா இல்லையா, அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடாமல் ஒரு தவறான செயல்களை செய்து அதன் மூலமாக வீணாக செலவழிக்காமல் அதே செலவினையே நேரான வழியிலே செய்து தான தர்மங்களின் மூலமாக செய்யக்கூடிய அந்த திறனை நமக்கு அளிக்கும். நாம் அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அதனை விடுத்து நாம போய் நான் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்றேன்னு சொல்லிட்டுலாம் நம்மால் சர்வ நிச்சயமாக சுக்கிரன் மட்டுமல்ல எந்த கிரகத்தையுமே நம்மால் ஆக்டிவேட் செய்ய முடியாது. நம்மால் அதனை இயக்க இயலாது. நான் இந்த மோதிரம் போடுறேன், அந்த மோதிரம் போடுறேன், அங்க போய் விளக்கேத்துறேன், இல்ல நான் இந்த பரிகாரம் பண்றேன், இந்த ஹோமத்தை பண்றேன், இந்த பூஜையை பண்றேன்னு சொல்றதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய மனமானது பக்குவப்படும். அந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பரிகாரங்களை செய்ய சொல்கிறார்களே தவிர அந்த பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.